உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இப்படியே விட்டா கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. எவ்வளோ சீக்கிரம் தமிழை வர சொல்ல முடியுமோ சொல்லுங்க. தமிழ் எப்படியாவது வர சொல்லுங்க. அதான் அஞ்சலிக்கு நல்லது. ஐயோ அஞ்சலி, இதை நான் சொல்லலாமான்னு தெரியல. உங்களுக்கும் தமிழுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு தமிழ் இங்க வரணும். தயவு செஞ்சு அந்த பொண்ணை இங்க வர சொல்லுங்க. லேட் பண்ணாதீங்க. எழில், உனக்கு அப்படி என்னப்பா பிடிவாதம்? டாக்டரே சொல்லிட்டு போறாங்கல்ல, தமிழை கூப்பிட்டாதான் என்னப்பா? உனக்கு அஞ்சலியை விட உன் பிடிவாதம் தான் முக்கியமா போச்சா? அப்படி அவ என்ன தப்பு பண்ணிட்டா சொல்லு. அப்போ அவ தப்பு பண்ணலன்னு சொல்றீங்களா? அம்மா, அவ பொய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா. என்ன பெருசா பொய் சொல்லி ஏமாத்திட்டா? நம்மள அவ ஏமாத்தி அப்படி என்ன நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டா சொல்லு. அவ எதையும் ஏமாத்தி எடுத்துட்டு போல, குழந்தைங்களுக்கு உண்மையான பாசத்தை கொடுத்துட்டு போயிருக்கா. அம்மா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அவ வேண்டாமா? நோ. ஏண்டா எடியில் இப்படி இருக்க? போலீஸே அவளுக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிதான் வெளியே அமிச்சிட்டாங்கல்ல. அவன் பொய் சொல்லி நாட்டையே கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ வயிற்று பொழப்புக்காக பேரை மாத்தி சொல்லியிருக்கா. இது ஒண்ணும் பெரிய குத்தம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய குற்றம் தாமா. சரி, அவ பொய் சொல்லி தப்பு பண்ணிட்டா, அதனால அவளுக்கு என்ன யூஸ்? அவளோட வேலைய அவ உண்மையாதான் பார்த்தா. குழந்தைங்க மேல பாசமா அக்கறையா தான் இருந்தா. அதனாலதான் தமிழ் வீட்டை விட்டு போனதும் அஞ்சலி சாப்பிடாம இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து படுத்த படுக்கையா இருக்கா. அஞ்சலி தமிழ் மேல இவ்வளவு பாசமா இருக்க எவ்வளவு நாள்டா நம்ம வீட்டுல இருந்தா? 1 மாசம், 30 நாள். அதுக்குள்ளேயே குழந்தைங்க மனசா அவ ஜெயிச்சிட்டா. எங்க நீ ஒரு 10 நாள் உன் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிரு பாப்போம். 4 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் படுக்க வேணாம், நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்களான்னு பாப்போம். இதுல இருந்தே தெரியல அவ அவளோட வேலையில எவ்வளவு உண்மையா இருந்திருக்கான்னு. சொல்ல போனா அவ குழந்தைங்கள வேலையா பார்க்கல, குழந்தைங்க கிட்ட உண்மையான பாசத்தோட இருந்திருக்கா. அதனாலதான் தமிழோட பாசத்துல குழந்தைங்க எல்லாரும் இந்துவை பார்த்திருக்காங்க. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னோட ஈகோவை விட என்னோட பேத்தி தான் முக்கியம். நீ முடிவா என்னதான் சொல்ற? தமிழை கூப்பிட போறியா இல்லையா? அம்மா, இப்ப கூட நான் ஈகோவை புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கேன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவ நம்பிக்கை துரோகம் பண்ணது உங்க கண்ணுக்கு தெரியல. நான் கூப்பிட மாட்டேன். நீ கூப்பிட வேணாம், நானே தமிழை வர சொல்றேன். அம்மா வேண்டாம். இந்த விஷயத்துல என்ன தடுக்காத எழில். எனக்கு அஞ்சலி பழைய மாதிரி வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அம்மா, சொல்றது கேளுங்க. அம்மா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.